நம்ம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு நல்ல முறுமுறுவான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக முறுக்கு செய்யணுன்னாலே அரிசி உளுந்துலாம் ஊற வச்சு வறுத்து அதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சி தான் பண்ண முடியும். அதனாலவே நிறைய பேர் முறுக்கு செய்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு வச்சு பண்ண போகிறோம். இதில் நீங்கள் கடை மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைனாக அரைச்ச மாவாக இருக்கணும். கொஞ்சம் கூட அது நறுநறுன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த முறுக்கு வராது. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருப்பு எள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள் தான் அதிகமான குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். ஓமம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சூடான நெய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா முறுமுறுப்பாக வரும். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழக்கம் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு பழக்கம் இருக்கனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா நெய்யும் மாவோட எல்லா பகுதியிலையும் ஒட்டுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா, வெண்ணெய், எண்ணெய் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்ல சூடாக இருக்கணும், கொஞ்சம் கூட சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் சூடில் தொட்டு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு கலந்துக்கோங்க. தண்ணி நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னாலும் இந்த முறுக்கு வராது. ஏன்னா நம்ம இதில் உளுந்து, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே சேர்க்கல, வெறும் அரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. நான் தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார் அச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பத்திற்கேற்ப. இப்போ இந்த மாவை இந்த உரலில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கை அது மேலே பிழிஞ்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எப்போதும் நார்மல் முறுக்கு எப்படி செய்வோமோ அதே போல் தான். பிழிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக இது போல் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது முறுக்கு உடஞ்சி விழுகாமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கையில் இது போல் முறுக்கு எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா முறுமுறுப்பாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடுபடுத்திட்டு முறுக்கை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு நுரை வருது பாருங்கள். இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிட்டு எண்ணெய் நல்லா தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். எண்ணெய் தெளிவாயிருச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்குகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாய்க்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 2, 3 இந்த மாதிரி முறுக்கு சேர்த்துட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிட்டு அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி முறுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் முறுக்கு நல்லா முறுமுறுப்பாகவே ரொம்ப நாளுக்கு இருக்கும். இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு செஞ்சுட்டு வெளியில் எடுத்துடலாம். இந்த முறுக்கில் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம அரிசி மாவு மட்டும்தான் வச்சு பண்ணுறோம். ஸோ 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் கூட அதில் நறுநறுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சேர்த்து பிசைகிற தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இந்த 2 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அரிசி மாவு முறுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக நல்ல முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.